ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தமிழ் சென்டென்ஸை கொடுத்து அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்து எப்படி அதை ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஊக்கம் அளிக்கிற வகையில் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் நிறைய வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு வீடியோ மட்டும் தான் நான் போடுவேன், சாதாரணமாலாம் போட மாட்டேன். இருப்பா இல்லைங்களா? மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா இப்படின்னு ஒரு நீளமான கேள்வி. இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அல்லது டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா. இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் முடிஞ்ச வாக்கியம் அதில் எதுங்க? அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா. பொருள் முடியாத வாக்கியம் மேடையில் பாடிக்கொண்டிருக்கும். மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் அப்படின்றது பொருள் எதனா முடிச்சிருக்குதுங்களா? பொருள் முடியல. அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா, இது வந்து பொருள் முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த நீளமான தமிழ் வாக்கியத்தை முதல்ல ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, பொருள் முடிந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸ்டெப் 1 அதான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பொருள் முடிந்த வாக்கியத்தை முதலில் எழுத வேண்டும். அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா. எஸ் ஆர் நோ கேள்வி. டூ யூ நோ த கேர்ள்? ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, டூ யூ நோ த கேர்ள்? உனக்கு அந்த பெண்ணை தெரியுமா. அடுத்தது அந்த பெண்ணை தெரியுமான்னு எழுதிட்டோம். அப்புறம் மீதி என்ன இருக்குதுங்க? மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த கேர்ள்ன்ற நவுனை பார்த்து எப்படிப்பட்ட கேர்ள்ன்றது என்னதுங்க? நவுனுங்க. அது நவுனை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேள்வி கேட்டால் என்ன வர்றது? என்னதுங்க? எப்படி நவுனா அல்லது புறநவுனை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேள்வி கேட்டால் வர்றது ஒன்று அட்ஜெக்டிவ் அல்லது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அல்லது அட்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த எப்படிப்பட்டன்னு கேள்விக்கு ஒரு எப்படிப்பட்டன்னு கேள்விக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அட்ஜெக்டிவ் பதில் வந்தால் அது வந்து அட்ஜெக்டிவ். ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் வந்தால், ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் வந்தால் அது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். இப்போ அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்தால் அட்ஜெக்டிவ் கிளாஸ். அது 3 தெரிஞ்சுங்க. அது நான் 2-3 வீடியோவில் இதுக்கு முன்னே போட்டிருக்கிறேன். அது போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பண்ணுச்சு. இப்போ இந்த கேர்ள் என்ற நவுனை பார்த்து எப்படிப்பட்ட பெண் என்று கேள்வி கேட்க வரும் பதில் அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஆகும். எப்படிப்பட்ட கேள் அப்படின்னு கேள்விங்களா? ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ்? மேடையில் பாடிக்கொண்டிருக்கிற கேள். ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ்? மேடையில் பாடிக்கொண்டிருக்கிற கேள். அப்போ பாருங்கள், ஸ்டெப் 3, டூ யூ நோ த கேர்ள் ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ்? இப்போ வந்து இந்த கேர்ள்ன்றது என்னதுங்க? நவுனு. ஹூன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஈஸ் சிங்கின்றது வெர்பு. அப்போது அந்த நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ் எத்தனை ஃபார்முலா வடிவில் அமைக்கலாம்? நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், வெர்பு. நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்ட், வெர்பு. நவுனு, ப்ரிபோசிஷன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்ட், வெர்பு. இந்த பேட்டர்னில் தான் அட்ஜெக்டிவ் கிளாஸை நம்ம அமைப்போம் நவுனுக்கு பின்னாடி. அந்த வகையில் இந்த கொஸ்டினில் என்ன வகையான அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்துருக்குதுங்க? நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், வெர்பு. அந்த அமைப்பில் வர்ற ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்குது. இந்த கொஸ்டினில் இருக்கிற கேர்ள்ன்ற நவுனை பார்த்து எப்படிப்பட்ட கேர்ள் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் பதிலாக வருது. அப்போ வந்து அந்த எப்படிப்பட்ட கேள்விக்கு ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ் ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸே பதிலாக வர்றதுனால இது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த டூ யூ நோ த கேர்ள்ன்றது மெயின் கிளாஸு. ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ் இது வந்து சபார்டினேட் கிளாஸு. சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸும் ஒரு கொஸ்டினில் வந்திருக்குது. அல்லது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு தெரிஞ்சுங்க. மெயின் கிளாஸு ஒரு சபார்டினேட் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு தெரிஞ்சுங்க. திரும்பி போட்டு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.